சிவசிவ திருச்சிற்றம்பலம். சிவ தர்மோத்தரம் கூறும் சிவபிரான் புகழை பற்றி இன்று காண்போம். தவத்திரு மறைஞான சம்பந்தர் சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் 262 மற்றும் 263 பாடல்களில் சிவபிரான் புகழை அருளியுள்ளார்கள். முதலில் 262 பாடலை காண்போம். உற்றவர் தீவினை ஓட்டினனே உண்பழி தேர் தலை ஓட்டினனே எற்று புனல் சடை ஏற்றினனே ஈடு உடை கொள்ளை வெள்ளேற்றினனே கற்றவருக்கு அறம் காட்டினனே கடுநடம் மாடிடும் காட்டவனே பற்றினவர்க்கு அருள் பாட்டினனே பாங்கு இளன் என்னையும் பாட்டினனே என்பதாகும். இப்பாடலில் வரும் பாடு என்றால் பெருமை என்று பொருள். உற்றவர் தீவினை என்றால் அடியவரின் பாவங்கள் என்று பொருள். பழி என்றால் பிச்சை உணவு. தலை என்றால் இது பிரம்மனுடைய மண்டை ஓட்டை குறிக்கும். ஈடு என்றால் வலிமை. ஏரி என்றால் காளை. கடுநடம் என்றால் சங்கார தாண்டவம். பற்றினர் என்றால் திருவடிகளை பற்று கோடாக கொண்ட ஞானியர் என்று பொருள். பாங்கு இளன் என்றால் தகுதி இல்லாதவன் என்று பொருள். பாட்டினன் என்றால் பாடுவித்தவன் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். சிவபெருமான் தன்னை புகழாக அடைந்த அடியவர்களின் பாவங்களை அகற்றியவன். பிரமன் தலையோட்டில் பிச்சை உணவை விரும்பி ஏற்றவன். கங்கையாற்று நீரை திருச்சடையில் ஏற்றவன். காட்டு நிலத்திற்கு உரிய வலிமை வாய்ந்த எருதை உடையவன். சனகர் முதலான 4 அறம் முதலான 4 அறிவித்தவன். சம்கார தாண்டவம் செய்யும் சுடலையை உடையவன். தன்னை பற்று கோடாக கொண்டவர்களுக்கு முக்தி இன்பத்தை அருளும் பெருமை உடையவன். பாடுதற்கு ஏற்றவன். அல்லாத என்னையும் பாடுவித்து அப்பாடல்களை ஏற்று அருள் செய்பவன் என்று பொருள். அடுத்ததாக 263 பாடலை காண்போம். கழல் என நாகமும் கட்டினனே கண்ணில் விழித்து அடும் கட்டினனே மழலை நல்வினையின் வாசகனே மயல் எனக்கு அகற்றிடும் வாசகனே தலைமையில் சாயல் ஒரு பாலினனே சாலத் தலைத்த கொம்பு ஆளினனே மிளலையும் ஊர் என மேவினனே வெம்புறம் எய்து அடும் ஏவினனே என்பதாகும். இப்பாடலில் வரும் கழல் என்றால் வீரர்கள் காலில் அணியும் பூண். அடும் என்றால் கொல்லும். கட்டு என்றால் தலை. மழலை என்றால் திருந்தாத சொல் குழந்தை மொழி. தலை என்றால் பசுமை என்று பொருள். மயில் சாயல் என்றால் மயிலின் தோற்றத்திற்கு ஒப்பான தோற்றம் என்று பொருள். சால என்றால் மிகவும். ஆள் என்றால் கல் ஆலமரம் என்று பொருள். மேவுதல் என்றால் பொருந்துதல். மிளலை என்றால் திருவீலி மிளலை என்னும் சிவத்தலத்தை குறிக்கும். வெம் என்றால் கொடிய. இனி இப்பாடலின் பொருளை காண்போம். சிவபெருமான் திருவடிகளிலே வீரக்கழல் போல நாகப்பாம்பினை அணிந்தவன். அருள் செய்தற்கு உரியவர்களின் தலையை சேதிப்பவன். மழலை போன்ற சொல் பயில்கின்ற நல்ல வீணையின் ஒளியை உடையவன். என்னுடைய மயக்கம் நீங்குதற்கு காரணமான சிவ ஆகமங்களை உடையவன். மயில் போலும் தோற்றம் உடைய உமையை ஒரு பாகத்தில் கொண்டவன்.
தழைத்து பரவிய கிளைகளை உடைய கல் ஆல் மரத்தின் கீழ் அமர்ந்தவன். திருவேலி மிளலை என்னும் பதியில் எழுந்து அருளியவன். கொடிய முப்புறத்தை எரித்து நீரு ஆக்கும் அம்பினை உடையவன். திருச்சிற்றம்பலம்.